உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யுனிக்கா நம்ம அப்படியே மாத பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் ஆமா நடந்துச்சுன்றீங்க, நிறைய பேர் நடக்கலன்றீங்க, நிறைய பேர் கழுவி ஊத்துறீங்க. எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் என்ன சொல்கிறதோ அதுதான் நான் வழிய முறிய போகிறேன். ஓகே, எனிவே பிறந்தாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து செப்டம்பர் மாதம் வந்துட்டோம். செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் உங்களை இயக்க போகுது, என்ன மாதிரி எல்லாம் கொடுப்பனை இருக்கிறது, என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாசம், நான் என்னெல்லாம் பார்க்க போறேன் அப்படின்ற கியூரியாசிட்டியோடு இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல பிளானட்டரி பொசிஷன் நம்ம பார்த்துடலாம். யூஷுவலி எப்பயும் போல மிஸ்டர் சூரியன் இந்த தடவை 2 தடவை டிரான்சிட் ஆக போறாரு. கிட்டத்தட்ட அவருடைய வீட்டில் ஆட்சி பலமாக இருந்த சூரியன் அப்படியே கன்னியை நோக்கி நகர போறார். அவருடைய வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் அவருடைய பயிற்சி என்பது நிகழ காத்திருக்கிறது. ஓகே, சனி யூஷுவலி அங்கே அப்படியே வக்ரமா அவருடைய வீட்டில் அந்த சொந்த நட்சத்திரத்திலே வக்ரமா இருக்காரு. ஓகே, அப்படியே கீழே வந்தோம்னா ராகு எப்பயும் போல 11ஆம் இடத்தில் குருவோட பார்வையில ரொம்ப சமத்து புள்ளியா அப்படியே உட்காந்துருக்காரு. கிளியர். இது வரைக்கும் சுக்கிரனோட போட்டி போட்டு அப்பா ஆடி ஒரு வழியா முடிஞ்சுட்டா சாமி அப்படின்ற மாதிரி ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்தே கொஞ்சம் குரு ரிலீஃப் ஆகி தனித்த குருவாக காலப்புருஷனுடைய 3ஆம் வீடான மிதுன வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் அப்படியே 4ஆம் வீட்டில் அவருடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கூடவே சேர்ந்து புதன் அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டிரான்ஸ்ட் ஆகி ஐயோ எனக்கு சூரியனோட தான் போகணும், நான் புத ஆதித்ய பத்திய யோகத்துல தான் இருப்பேன்ற மாதிரி சூரியனோடு அப்படியே கொஞ்சம் நெருங்கி வருகிறார். செவ்வாய் அப்படியே கன்னி வீட்டில் அமர்ந்திருக்கிறார். திரும்ப செவ்வாயோட டிரான்சிட்டும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்போடு இந்த மாதம் இனிதே துவங்க காத்திருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய கோச்சாரர்கள் என்னுடைய ராசிக்கு என்னவெல்லாம் கொடுப்பனையை கொடுக்க போகிறது, என்னவெல்லாம் கொடுக்க போகுது, எதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கினிய மேஷராசினியர்களை, மேஷராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் நிகழ போகிறது, எக்ஸ்பெஷலி நான் என்ன பார்ப்பேன், ஏன் நான் இதை இப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த மாசமா தப்பிச்சுப்பேனா மாட்டேனா? நீங்களும் ஒவ்வொரு மாதமும் விடாமுயற்சி விஸ்வரூபம்லாம் சொல்லி உசுப்பேத்தி தான் விடுறீங்க. பார்த்தா ஒன்றுமே தெரியல. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. மேஷராசிக்காரங்க நிஜமாவே 4 மாசமா நல்லா தான் இருக்கீங்க, இனிமேவும் நல்லா தான் இருக்க போறீங்க. மிஸ்டர் சனி வேற வக்ரமாகி 11ஆம் இடத்திற்கு இறங்கி வந்திருக்கிறார். நான் அப்படிதான் கணக்கெடுப்பேன் இல்லையா? வக்ரமான கிரகங்கள் கீழ் நோக்கி தான் எடுக்கப்படுவது என்னுடைய முறை. அப்போ 11ஆம் இடத்துல லாபத்தில் சனி கொஞ்சம் அல்டிமேட்டா அழகாக தான் உட்காந்துருக்காரு மேஷராசிக்காரர்களுக்கு. ஓகே வாங்க, மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் ஒரு 5 விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கிளியர். கோச்சார கிரகம் இப்படி இருக்கு. ஓகே, அது எனக்கு என்ன மாதிரி இருக்கு? ராசிநாதன் போய் 6ல் அமர்தல் ரைட்டா தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். 8ஆம் அதிபதி 6ல் அமர்தல் ரைட்டு. கிளியர். ஸோ இந்த 8, 6 இடங்கள் சம்மந்தப்படும் போது அந்த இடத்துல விபரீத ராஜயோகம் உண்டாக போது. 10ஆவதுக்கு புதனும் வேற கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உட்கார போறாரு. இது வரைக்கும் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் நிலைத்த தன்மையோடு இருக்கிறார். கூடவே கேது இருக்காரு மேடம். அதெல்லாம் பரவாயில்ல, என் வீட்டில் நான் இருக்கும்போது யார் சேட்டை பண்ண முடியுன்ற மாதிரி தான் சூரியன் கெத்தா உட்கார்ந்துருக்க போறார். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாவற்றையும் தரக்கூடிய இடத்தில் இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சூரியன் உங்களுடைய திறமையை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அளவுக்கு உங்களை இயக்க போகிறார். ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்தே செம்மையா இருக்க போகுது. அல்டிமேட்டான காலம் இனிதே ஆரம்பம். ஏன்னா சூரியன் இருக்கக்கூடிய பொசிஷனுமே ரொம்ப அழகா இருக்கு. எகெயின் இந்த பக்கம் பான்னா 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த புதன் திரும்ப அப்படியே டிரான்சிட் ஆகி 5ஆம் வீட்டுக்கு வரப்போறார். ஸோ 4, 5 இடங்களில் புதன். 10ஆவதுக்கு சுக்கிரன் வேற போய் 4ஆம் இடத்தில் அமர போறார். 2ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் 4ஆம் இடத்தில் அமர்தல். என்ன மேடம் புதுசா டெக்னிக்கலா என்னென்னமோ அந்த வீடு இந்த வீடுன்னு சொல்றீங்க, எப்பயும் போல பலனா சொல்லுங்க, நாங்கள் அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னா இல்லை முடிவு பண்ணிட்டேன். இந்த தடவை டெக்னிக்கா தான் பேச போறேன். என்ன பேசினாலும் அப்படியே ஒரு மாதிரி போறீங்களா? இந்த தடவை டெக்னிக்கா இந்தா நான் காரணம் இல்லப்பா, கமெண்ட்ல என்ன தப்பா பேசக்கூடாது, மேல இருக்கிறவன் தான் காரணம் அப்படி தேடிட்டு இருக்கேன். 9 பேர் நம்பர் கிடைச்சா வாங்கி உங்களுக்குலாம் இல்லை, துளாராசிக்காரங்களுக்கும் கடகராசிக்காரங்களுக்கும் கொடுத்துடலாம். சரியா? ஓகே வாங்க பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு 5 விஷயத்த நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, 5ஆம் அதிபதியுடைய பொசிஷனை பொறுத்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், காதல், கவிதை, கலை, திருமணம் எல்லாம் 5 இடம் இருந்தாதான் நடக்கும். பூர்வ புண்ணியமே 5ஆம் இடம் இருந்தாதான் இயங்க போகுது. நிறைய பேருக்கு இந்த 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயம் மேசராசிக்காரர்களுக்கு நீங்க எந்த வயது ஒத்தவராக இருந்தாலும் நடக்க காத்திருக்கிறது. ஸோ 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய செலிபிரிட்டி ஆக போறீங்களோ அப்படிதான் தோணுது எனக்கு. செலிபிரிட்டி ஆகிறதுக்கான தன்மையெல்லாம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்க போகுது. இந்த எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரியாமல் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் போது நம்ம ஒரு ஸ்வீட் கடையில் போய் யோசிப்போம்ல, அந்த மாதிரி இந்த கிரகங்கள்லாம் இந்த தடவை அமைஞ்சிருந்தா எதடா கொடுக்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு திக்குமுக்காட வைக்க போகிறார்கள். அந்த அளவுக்கு நல்ல வகையெல்லாம் உங்களை நோக்கி வர காத்திருக்கக்கூடிய இனிய காலம் இனிதே ஆரம்பம்.
இது வரைக்கும் 5ஆம் அதிபதி விரயத்து ஸ்தான் அவரோட விரயத்துக்கு இருந்தார். ஸோ 4ஆம் வீட்டில் இருந்தாலும் ஓகே தான். ஸோ நான் சொன்ன மாதிரி குடும்பத்தோட ஒரு அந்யோன்யம், குடும்பத்தோடு இணங்கியிருத்தல், வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது எல்லாம் நடந்துச்சு. பட் ஸ்டில் இப்போது 5ல் 6ல் இருக்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது, கூடவே சேர்ந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படி புதனும் இறங்கி வந்து 12ஆம் தேதிக்கு அப்புறம் அமர போகிறது. இந்த கான்செப்ட்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு யாரெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் வந்து வேலை சார்ந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை மேஷராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான மாற்றம் நடக்கக்கூடிய காலம் இனிதே ஆரம்பம். ஓகே, 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த கான்ஃபிடன்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. வில் பவர் பயங்கரமான ஒரு வில் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. இன்ட்யூஷன் பவர் அல்டிமேட்டாக இருக்க போகுது. கேதுன்ற பிளானட் தான் எப்பவுமே இன்ட்யூஷன் இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய பிளானட். சனி வேற இந்த பக்கம் வக்கரமாகி உட்காந்துருக்கிற நட்சத்திரமே சனியோட நட்சத்திரம். 10க்கு 11ஆம் இடத்துல ராகு. ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், வேற மாதிரியான பிரம்மாண்டமான வெற்றி உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது. இது வரைக்கும் 2ஆம் அதிபதி போய் 3ல் உட்கார்ந்துருந்த ரைட்டா தப்பானா குடும்பத்துக்காகவே சில முயற்சிகள், வருமானத்திற்காக சில முயற்சிகள்லாம் மேற்கொண்டீர்கள். இப்பொழுது நீங்கள் பண்ணுற எல்லா முயற்சியும் சக்ஸஸ் ஆக போகுது. அடித்து தூள் கலப்ப போகிறீங்க. ஸோ நெகட்டிவாக சொல்கிற மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. கவனம் எதில் இருக்கணும்னா சிந்தனை மட்டும் கொஞ்சம் தடுமாறாமல் பார்த்துக்கோங்க. 5ஆம் அதிபதியோடு போய் கேது சேரும்போது கொஞ்சம் மனம் சார்ந்த இடம் தான் 5ஆம் இடம் இல்லையா? சிந்தனையை சொல்கிற இடம்லாம் 5ஆம் இடம் தான். ஸோ சில பேருக்கு டைம் இல்லைன்ற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்க போகுது. டைம் எல்லாம் இண்டிகேட் பண்ணுறவர் மிஸ்டர் சூரியன். அவரோட போய் கேது சேர்ந்தாரா, அப்போ டைமே இருக்க போகிறதில்ல. சாப்பிட டைம் இருக்க போகிறதில்ல, தூங்க டைம் இருக்க போகிறதில்ல. ஏதாவது ஒரு இடத்த கமிட் பண்ணிங்கன்னா அந்த டயத்துக்கு போகாமல் கொஞ்சம் டிலே ஆகிறது, இல்லை கொஞ்சம் முன்னாடி போகிறதுன்ற மாதிரி இந்த டயத்தோடு சில விஷயம் உங்களுக்கு அப்படியே கலந்து இந்த தடவை இயங்க போகுது. ஒன்று நினைப்பீங்க, ஆனால் வந்து அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. பட் ஸ்டில் அதுக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு டைம் இல்லாமல் போகுது. ஸோ வாய்ப்புகள் வந்து குவியக்கூடிய காலகட்டமாக, அபரிவிதமாக குவியக்கூடிய காலகட்டமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இனிதே ஆரம்பம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்குது. 3ஆம் அதிபதி 5, 6 இடங்கள்லாம் பயணிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த 6ஆம் இடம்ன்றது உடனே எப்போ பார்த்தாலும் இந்த குண ரோக சத்ருனே வச்சுக்கிட்டு அடிக்கக்கூடாது, ஓகேவா? 6ஆம் இடம் தான் சர்வீஸ், 6ஆம் இடம் தான் வந்து வேலை, 6ஆம் இடம் தான் உத்தியோகம். அப்போ நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை லக்னாதிபதி, அதாவது ராசியாதிபதி போய் உட்காந்துருக்கக்கூடிய அந்த இடம், புதனோட அமைப்பு 3க்கும் 6க்கும் முடியப்பட்டவர் சொந்த ஸ்பீட்டில் வந்து உட்காந்துருக்க போகிறாரு. ஸ்ட்ராங்காக இருக்க போது வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய அத்துணை மேஷராசிக்காரர்களுக்கும் இனிய டைம் இனிதே ஆரம்பம். எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போதுங்க. எனக்கு தெரிஞ்சு 5ஆம் தேதிக்கு அப்புறம் அல்டிமேட்டாக இருக்க போகுது. நிறைய பேருக்கு உங்கள் பேச்சை பேசிகிட்டே இருக்க போகிறாங்க, உங்களை பற்றியே பேச போகிறாங்க. உங்களை பற்றி பேச வைக்கிறது எல்லாமே இதுதான். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி இந்த பக்கம் போய் 4ஆம் இடத்துல ட்ராவல் ஆக போகிறாரு. அது காலபுருஷனுடைய 4ஆம் வீடு வேறு. அந்த சந்திரனுடைய வீடு தான் வந்து உலக மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வீடு. அப்போ நிறைய பேரோட வாயில் விழ போகிறீங்க. நிறைய பேர் வந்து உங்களை பற்றி பேச போகிறாங்க, உங்களை கொண்டாட போகிறாங்க. ரொம்ப 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 நல்ல காலம் இனிதே ஆரம்பம். குழந்தைங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, பார்த்து நடந்துக்கோங்க. தேவையில்லாமல் குழந்தைங்கிட்ட சின்ன சின்ன கோவங்கள் வரலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பிள்ளைங்க இல்லையே அப்படின்ற மாதிரி கோவம் வரலாம். இல்லை எங்கள் அம்மா இப்படி இல்லைன்னு உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் மேலே வருத்தம் வரலாம். இந்த மாதிரி 5ஆம் இடம் வந்து குழந்தைகளையும் இண்டிகேட் பண்ணக்கூடியதுனால அதில் கவனமாக இருங்க. நிறையா பேருக்கு குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த ஆசி கிடைப்பதற்கான நேரம் சூப்பராக இருக்குது. அல்டிமேட்டான டைம் பீரியட் மேஷராசிக்காரர்களுக்கு இனிதியான முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் லைஃப்பில் ஜெயிக்க போகிறீங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் சொல்லவே வேணாம். முதல் 15 நாட்கள் வேறு மாதிரியும், அடுத்த 15 நாட்கள் அதை விட வேறு மாதிரியும் இயங்கக்கூடிய காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். எதில் கவனமாக இருக்கணும்னா ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. தொண்டை சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சால் விரயமாக போகுது. நிறைய பேருக்கு தைராய்டு செக் பண்ணுறது, திடீர்னு வெயிட் போட்டோமோ ஐயையோ அப்படின்ற மாதிரி வெயிட்டை குறைக்கணும்னு ஓடுறது, ஜிம்முக்கு போகிறதுன்ற மாதிரி மேஷராசிக்காரங்க இந்த தடவை கொஞ்சம் உடல் சார்ந்து, உடல்நிலை சார்ந்து உங்கள் மீதான ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களை அப்படியே ஓட வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ண போகிறீங்க. அதற்கான மாற்றங்களும் ஏற்றங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆகுது. அது சுக்கரனோட வீடு. ஸோ அழகு சார்ந்து உங்களை இயக்கக்கூடிய, திடீர்னு ஃபேஷியல் பண்ணிக்கலாம், திடீர்னு வந்து நிறைய ட்ரெஸ் வாங்கிக்கலாம், நம்மளுக்குன்னு சில ஜுவல்லரி வாங்கிக்கலான்ற மாதிரி நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்காகவே சில செலவுகள் பண்ணிக்க போகிறீங்க. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது. ஜொலின்னு ஜொலிக்க போகிறீங்க. அல்டிமேட்டாக இருக்க மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருட செப்டம்பர் மாதம். ஓகே, படிக்கிற மேஷராசி குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். புத்தி அபிரோதமாக வேலை செய்ய போகுது. 5ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஸோ புத்தி சூப்பராக வேலை செய்ய போகுது. நிறைய பேர் அப்படியே ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்களோ. இந்த கேதுவெல்லாம் குறுக்கு புத்தின்லாம் சொல்லக்கூடாது, சரியா? நான் சொன்ன மாதிரி பிளானட் எதுக்கு நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு, நம்ம பிளானட் தானே பாசிட்டிவாக பேசலாம் வாங்க.
நிறைய பேர் குறுக்கு புத்தின்னு சொல்லக்கூடாது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போறீங்க. அதன் மூலமாக வந்து வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஓட போறீங்க. ஓகே, அப்படியே வந்தோம் அப்படின்னா ஒரு 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கொட்டி கிடைக்க போகுது. ஏன்னா அப்படி இந்த ஏஜ் இருக்கக்கூடிய தசாபதியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த சுக்கிரன், சந்திரன், அப்படியே செவ்வாய் இந்த 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 அமைப்புல தான் இருக்கும். இருக்கிற போர்ஷன் அந்த அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ 2ஆம் அதிபதி அவரோட 2ஆம் வீட்டில் வாய்ப்பே இல்லை. ரொம்ப 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 நல்ல அமைப்பில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு இருக்குது. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய தொழில் விரிவடையக்கூடிய காலகட்டம். நிறைய பேரிடம் வந்து தொழிலுக்கான உதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பேரிடம் வந்து உங்களுக்கு பிஸ்னஸை பற்றி பேச போகிறீங்க, உங்களை பற்றி பேச போகிறீங்க. அதன் மூலமாக இன்னொரு பிரான்ச் போடலாமா, இன்னொரு இது போடலாமான்ற மாதிரி அந்த இடத்து பக்கத்தில் குரு சும்மா இருக்க மாட்டார். இந்தான்னு வச்சுக்கொண்டு கொடுக்க போகிறாரு. ராகு வந்து அதை தூண்டி விட போகிறாரு. 10க்கு ராசிநாதன் வேற வாங்கிக்க ரெடி அப்படின்ற மாதிரி இயங்க போகிறார். வேலை பழு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் செப்டம்பர் மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க, தொண்டை விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ மற்றபடி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நினைப்பு எல்லாம் கைகூடக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. ஓகே, என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை செப்டம்பர் மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். பெருமாள் கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இந்த தடவை பெருமாள் கோயிலோட கனெக்ட் ஆகிறீங்க பயங்கரமாக. சிவன் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் ரெண்டுமே பண்ண போகிறீங்க. ஸோ சூப்பராக இருக்குது மேஷராசிக்காரர்கள். எனக்கு தெரிஞ்சு மொதல் 15 நாள் சிவன் சுற்ற போகிறீங்க, அடுத்த 15 நாள் வந்து பெருமாளின்னு சுற்ற போகிறீங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு திருப்பதி போயிட்டு வர போகிறீங்க. இந்த திருப்பதி பிரசாதம் உங்கள் கையில் கிடைக்க போகுது. மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த பாலாஜி திருப்பதின்ற பெயரோடு கனெக்ட் ஆக போகிறது. அவர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டோன்ட் வரி, மேஷராசிக்காரர்கள் கெத்த காலர் தூக்கி விட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம். என்ன பார்ப்பீங்க இந்த தடவை? நான் முயல் பார்ப்பீங்க. முயல் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேஷராசிக்காரங்க இந்த தடவை முயல் பார்ப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. அப்படி முயல் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் வாழ்க்கை இப்படி முயல் மாதிரி துள்ளி குதித்து அழகாக இயங்க போகிறது என்ற சமிக்கைகளை பிரபஞ்சம் இதன் மூலம் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம்.